என்ன துளசி ஆளை காணோம்? எஸ்கேப் ஆயிட்டாலோ? தண்ணி சத்தம் கேக்குது. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? இருக்காளான்னு போய் பாப்போம். ஓ, உள்ள நீ குளிச்சிட்டு தான் இருக்கியா? ஆமா, குளிச்சிட்டு தான் இருக்கேன். பார்த்தா தெரியல? தெரியுது தெரியுது தெரியுதுல்ல. அப்புறம் என்ன லூஸ் மாதிரி கதவு திறந்திருந்தா போதும், அப்படியே உள்ள வந்துருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கதவை தட்டியும் நீ திறக்கல, அதான் வந்தேன். உள்ள வந்தா அங்கேயே நிக்க வேண்டியதுதானே? அப்படியே பாத்ரூம் வரைக்கும் வந்து பாப்பீங்களா? ஷோ, நான் ஒன்னெல்லாம் பார்க்க வரல. பாத்ரூம் கதவை திறந்து வச்சிருக்கியே, மூடிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு போய் திட்டுற? சரி சரி, நீங்க மூடிட்டு போங்க. என்னது? நானே கதவை சாத்திக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அப்பா, நல்ல வேலை உள்ளதா இருக்கா. ஒரு வழியா சமாளிச்சாச்சு. அதான் ஆள் போயிருச்சுல, அப்புறம் என்ன? ஏப்பா துளசி, சீக்கிரம் வந்துருமா. இந்த கோமலையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுகர் வந்தவ அடிக்கடி சூச்சு போற மாதிரி அப்பப்ப வந்து நீ இருக்கியா இல்லையான்னு வந்து பாத்துட்டு போறாமா. கடவுளே, ஐயோ பொம்பளையாவே மாறிடுவோம் போல இருக்கு. பின்னாடி நிக்கிறது நம்ம லக்ஷ்மி மாதிரியே இருக்கு. லக்ஷ்மியா? மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்துட்டாளா? ஐயோ, அம்மா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட போறா. துளசி, அவ போய் அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம போய் பிளேட்டை மாத்திடலாமா? சும்மா சொன்னியா? ஏன் துளசி இப்படி பண்ற? நீ லக்ஷ்மி நிக்கிறான்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இல்ல, திடீர்னு லக்ஷ்மி வந்துட்டானா நீ என்ன பண்ணுவேன்னு பாக்கலாம்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே பயப்படுற. அப்புறம் பயமா இருக்காதா? எதுக்கு விஸ்வா பயப்படுற? நம்ம பிளான் பண்ணபடி லக்ஷ்மி இப்ப முழிக்க மாட்டா. அதனால பயத்தை விட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. விஸ்வா, நீ எனக்காக என்ன பண்ணுவ? இது என்ன கேள்வி? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் துளசி. என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக ஹீரோயிசம் காட்டுன்னு யாரையாவது காட்டி அதுக்காக சண்டை போட சொல்லாத. ஆக்ஷன் பிளாக்லாம் எனக்கு ஒத்தே வராது. அதான் தெரியுமே. இது வேற. அப்ப சொல்லு, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு gift கொடுன்னு கேட்டா இப்ப என்ன gift கொடுப்ப?
இப்பவே கொடுக்கணுமா? ஆமா, இப்பவே கொடுக்கணும். என்ன கொடுப்ப? கண்ண மூடு. என்ன பண்ண போற? கிஸ் பண்ண போறேன். ஏய், உடனே கொடுக்கணும்னா கிஸ் தானே கொடுக்க முடியும். எனக்கு எப்ப வேணுமோ அப்போ நேரடியா உன்கிட்ட கேட்டே வாங்கிக்கிறேன். இப்ப வேண்டாம். பெண்ணாதிக்க சமூகம். அது ஆணாதிக்க சமூகம். பேருக்கு தான் ஆணாதிக்க சமூகம். உண்மையிலேயே எல்லார் வீட்லயும் பெண்ணாதிக்கம் தான். பாரு, ஒரே ஒரு கிஸ் எனக்கு கொடுக்க ஆசை இருந்தாலும் உனக்கு எப்ப வேணுமோ அப்பதான் என்னால கொடுக்க முடியும். அப்படின்னா பெண்ணாதிக்க சமூகம் தானே? ஏய், நல்லா பேசுறப்பா. இதே மாதிரி ஒரு ஸ்பீச் பைரவி அம்மா கிட்ட கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிடு பாப்போம். என்ன முடியாதுல்ல? அதெல்லாம் முடியும். ஆனா இப்போ இல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். இப்ப ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியே, அது என்னன்னு கேளு, தரேன். வேண்டாம்ப்பா. அப்புறம் பெண்ணாதிக்க சமூகம் ஆணாதிக்க சமூகம்னு பேச ஆரம்பிச்சிருவேன். நம்ம 2 பேருக்குள்ள இந்த மனஸ்தாபம்லாம் வேண்டாம். நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம். அதுல நீ ஜெயிச்சிட்டா கிஸ். ஓகே. நீ ஜெயிச்சிட்டா? நான் ஜெயிச்சிட்டா எனக்கு ஃபாரினர் ஸ்டைல்ல ப்ரப்போஸ் பண்ணு. எப்படி? இந்த முட்டி போட்டு ரிங் கொடுத்து will you marry me ன்னு சொல்லணுமா? அதேதான். எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். நீ கேம் சொல்லு. அதையும் பாப்போம். ஒரு காயின் கூட. இந்தா. இந்த காயின் என் 2 கையில எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கேம். ஓகே. காயின் இந்த கையில தான் இருக்கு. ஃபீல் பண்றதெல்லாம் வீட்டுக்கு போய் பண்ணு. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. பண்ணலாம். ஆனா மோதிரத்துக்கு எங்க போறது? ஒரு நிமிஷம் இரு, நான் மோதிரத்தோட வரேன். ஓகே. இந்த ரிங் இப்ப ப்ரப்போஸ் பண்ணு. Will you marry me?
ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. மறுபடியும் கேம் ப்ளே பண்ணு. இந்த டைம் நான் ஜெயிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிடும். போடா தத்தி. ஐயோ, இதுக்கு முன்னாடி குளிக்கிற மாதிரி ஆக்டிங் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிட்டு துணிய மாத்துற மாதிரி இன்னும் 1 hour ஆகும் காணு குரல் கூட மாத்தியாச்சு. இதுக்கப்புறமும் சத்தியவதி வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? ஐயோ, கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, இப்படியே போச்சு எனக்கு ஹை ஃபீவர் வந்துரும் போல இருக்கே. என்ன பாடி வைப்ரேட் ஆகுது? ஓ, போன் வைப்ரேஷன் மோட்ல இருக்குல்ல. இது வேற. கடவுளே துளசி, அம்மா துளசி, மா இதுக்கப்புறமா என்னால சத்தியமா சமாளிக்க முடியாதுமா. 5 5 10 அதுல கொஞ்சம் வெட்டுன்னு மாட்டிக்கிட்டா உன்னோடு சேர்த்து எனக்கு இந்த வீட்டுல பொக்க வச்சிருவானுக்குமா. அம்மா கரெக்டா எனக்கு கண்டவ கையில எல்லாம் அடின்ற மாதிரி என்னால அடி வாங்க முடியாதுமா. தயவு செஞ்சு உன் கால்ல உழுது கேக்குற, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எதுக்குன்னா இப்படி புலம்புறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. ஒரு நிமிஷமா. படா படா படா, ரொம்ப சந்தோஷமா. வந்துட்டியா வந்துட்டியா? அண்ணே, நீங்க பின்வாசல் கதவை மட்டும் திறந்து விடுங்க. நான் யாருக்கும் தெரியாம வந்துடுறேன். சரிமா சரிமா, நீ வாமா. அப்பா கடவுளே, தேங்க்ஸ்ரா. பின்வாசல்ல ஓகே விஸ்வா, நான் பின்வாசல் வழியா போயிடுறேன். நீ லக்ஷ்மியை எழுப்பி விட்டுட்டு முன்வாசல் வழியா வந்துரு. ஓகே துளசி, இப்போ நான் போறேன். பாய் பாய். போ. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐயோ, விபூதி குங்குமம் அடைஞ்சிருச்சு. மாமா, நாம இப்போ எங்க வந்திருக்கோம்? வீட்டுக்கு. வீட்டுக்கா? வீட்டுக்கா? அப்போ நம்ம வெளியில சுத்தலான்னு கிளம்புனது? நீதான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வெளியே வந்ததும் கார்லயே தூங்கிட்டியே. தூங்கிட்டனா? ஆமா. ஐயோ, உங்க கூட நல்லா வெளியில சுத்தலான்னு ஆசையா கிளம்புன மாமா. எல்லாமே போச்சா? மாமா, மறுபடியும் கொஞ்ச நேரம் வெளியே போய் நம்ம சுத்திட்டு வரலாமா? இந்த தடவை நான் தூங்கவே மாட்டேன் மாமா. இன்னைக்கு வேணா, நாம இன்னொரு நாளைக்கு போலாம், சரியா? சரி. ஏய் லக்ஷ்மி, எங்க போற? அதான் இன்னொரு நாள் போலான்னு சொல்லிட்டீங்கல்ல, வேற எங்க? வீட்டுக்குள்ளதான் போவேன். இப்படியா வா? வேற? நீ இப்படியே போனா கார்ல தூங்குனத அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம்
உன்னை மறுபடியும் என் கூட வெளியே அனுப்பவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் வெளியே சுத்துறது? ஆமால, இப்போ என்ன மாமா பண்ணலாம்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இரு, கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இந்த விபூதியும் குங்குமத்தையும் வச்சுட்டு போ. கரெக்ட் மாமா. அத்தை அடுத்த தடவை என்ன உங்க கூட அனுப்பணும்னா நாம 2 பேரும் ஜாலியா இருந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். செம்ம ஷார்ப் லட்சுமி நீ. லட்சுமி, அதோட நீங்க எங்கெல்லாம் சுத்துனீங்கன்னு கேட்டா ரெஸ்டாரண்ட்ல நீ எடுத்த செல்ஃபியை காட்டு. அப்புறம் கோவிலுக்கு போனோம்னு சொல்லு, பார்க் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனோம்னு சொல்லு. போதும் போதும், மத்தத நான் எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுறேன். சூப்பர் சூப்பர் லட்சுமி, நீ போ. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. அம்மா, அந்த துளசி ரொம்ப நேரமா கதவை தட்டியும் திறக்காம நானே உள்ள போய் பார்த்தேன். இப்பதான் துளசி குளிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா அவ வீட்டை விட்டு வெளியில போகலல்ல? இல்லம்மா, போல. அத்தை, அத்தை, நாங்க எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்தோம் தெரியுமா? எங்கெல்லாம் போனீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க நானும் மாமாவும் ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே செல்ஃபி எல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். மாமா, என் போனை கொடுங்க. இந்தாங்க அத்தை, பாருங்க. அண்ணா பாத்தீங்களா? இப்படினா சூப்பர். இந்த லக்ஷ்மி, அப்புறம் எங்கெல்லாம் போனீங்க? ரெஸ்டாரண்ட் முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். நானும் மாமாவும் சேர்ந்து சாமி எல்லாம் கும்பிட்டோம். இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க. இந்தாங்க சின்னத்தை. அண்ணே, அது நானும் விஸ்வாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கார்ல வச்ச விபூதி எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஏன் லக்ஷ்மி, கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வரீங்களா? இல்ல அத்தை, பார்க், பீச், மால்னு எல்லா இடத்துக்கும் போனோம். ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல, உன் நெத்தில இருக்கிற விபூதியும் குங்குமமும் புதுசா இப்ப வச்ச மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன்.